உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், அந்த பிள்ளையின் தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய சுகத்திற்காக இயேசுவின் இடத்துல வரும்போது இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தாயானால் அது கூடும் என்று சொல்கிறார். உடனே அவன், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும் என்று கேட்காமல், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அவனுடைய ஜெபத்திலிருந்து பார்த்தால் அவனுக்குள்ள இருக்கிறதான ஒரு தாழ்மை தெரியுது. எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குது ஆண்டவரே, அந்த அவிசுவாசம் என்னுடைய சுகத்துக்கு தடையாயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் சொல்லி. இன்றைக்கு இருக்கிற நபர்களை நாம் பார்த்தால் அநேகருக்குள்ளாக என்ன கேள்வினா, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல? நான் விசுவாசிக்கிறேனே, நான் தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கு. இதை குறித்து எப்படியாக இந்த அவிசுவாசத்தை நாம் மேற்கொண்டு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறதான அவருடைய அப்பத்தை, நமக்கு உரிமையானதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நம்மோடு கூட அதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுவதற்கு இன்றைக்கு நம்ம மத்தியிலே இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அங்கிள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் மகிழ்ச்சி காணுங்கள் என்றதான ஊழியத்தை கடந்த 30 வருடங்களாக அவர் செய்து வருகிறார். அவருடைய சாட்சியை குறித்து நாம் கடந்த வாரத்திலே கேட்டோம். மிகவும் அதிசயமான ஒரு சாட்சி. கேன்சர் வந்து அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய மனைவிக்கும் புற்றுநோய் வந்து அவர்கள் அற்புத சுகத்தை பெற்று 32 வருடங்களாக இதே சென்னை பட்டணத்திலிருந்து அவர் பல ஊழியங்களை செய்து வருகிறார். அவருடைய ஊழியங்களின் மூலமாக அநேக சுகத்தை பெற்றிருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறார்கள், பல வகையான விடுதலைகளை பெற்று இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது நமக்கு அதிக சந்தோஷம். அடுத்ததாக நம்ம மத்தியில் இருப்பது பாஸ்டர் பால் டி டாசன். அவர்கள் சர்வ வல்லவர் நிழல் விசுவாச சபையின் போதகராக அவர் இருக்கிறார். அவரும் எப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாம் திரும்பவுமாக தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நாம் தியானிப்பதின் மூலமாக வியாதியிலிருந்து நாம் சுகத்தை நிச்சயமாகவே பெற முடியும் என்பதை அவர் வேதத்திலிருந்து மாத்திரமல்ல, தன்னுடைய ஊழிய அனுபவத்திலிருந்தும் அவர் கூறினார். அது நிச்சயமாகவே அநேகருக்கு பிரயோஜனமாயிருந்தது. அதை உங்களுடைய கடிதங்களின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு இந்த அவிசுவாசத்தை எப்படியாக மேற்கொள்வது என்பதை குறித்து அவர்கள் நம்மோடு கூட பேச போகிறார்கள். இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? ஆக்சுவலா போன வாரம் சொன்ன மாதிரி தேவ வல்லமையை ஒருத்தர் பார்க்காமல் இருப்பதற்கு மெயின் ரீசன், முக்கிய காரணம் அவிசுவாசம். இது தெளிவா மார்க் 6ஆம் அதிகாரத்துல போன வாரம் கூட தியானித்தோம். எனவே மற்றொரு பிரயோஜனத்துக்காக திரும்பவும் ஒரு முறை நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல, he could there do no mighty work save that he laid his hands upon a few sick folk and healed them. அங்க பாத்தீங்கன்னா கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவாலே பெரிய அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று. அவர் செய்யணும்னு இருந்தாரு, ஆனாலும் செய்யக்கூடாமற் போயிற்று. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல, he marveled because of their unbelief, அவருடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அப்ப இதுல இருந்து கிளியரா புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு அவிசுவாசம் இருக்கும்போது தேவ வல்லமை புறப்பட்டு வராமல், அநேகரை சுகப்படுத்த முடியாமல் அவரே தவித்தார் என்பதை இந்த இடத்துல இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கும் என்றால் கண்டிப்பா கர்த்தருடைய பவரை பிளாக் பண்ணிடும். இந்த அவிசுவாசம் நீங்கணும்னா you have to find out the root of faith. விசுவாசம் வேற எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல faith cometh, விசுவாசம் வருகிறது. அப்போ faith comethனா it has come from outside. It cometh from outside. From where does it come? Faith cometh from hearing, and hearing the word. Word of God is the pure milk, undiluted. அந்த கலங்கம் இல்லாத அந்த சுத்த பாலாகிய தேவ வசனத்தை எந்த விதமான கலக்கம் இல்லாம கரெக்டா கேட்டனா அதுல இருந்தா ஃபெய்த் வரும். ராங்கா கேட்டீங்கன்னா ஃபெய்த் கண்டிப்பா வராது. இன்னைக்கு அதுல தான் டெவில் பிளே பண்ணிட்டு இருக்கான். கரெக்டான வேர்டு வராதபடி வேத வசனத்தை கொஞ்சம் பாலில் கொஞ்சம் தண்ணி கலக்கிற மாதிரி தண்ணி பால் ஆகிய வசனத்தை கொடுக்குறாங்க. அதை நிறைய பேர் கேட்குறாங்க. அதனாலதான் பிரச்சனை வரும்போது they are not able to breathe. ஆக்சுவலா எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்தாதான் ஃபெய்த் இருக்குதா இல்லையான்னு தெரியும். ப்ராப்ளம் வர வரைக்கும் எல்லாருக்கும் ஐ காட் ஃபெய்த், விசுவாசம் இருக்கு. ப்ராப்ளம் வந்த பிறகுதான் விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஆகவே அவிசுவாசம் எப்போ தெரியும்னா ப்ராப்ளம் வந்ததான். ப்ராப்ளம் வர வரைக்கும் அவிசுவாசம் இருக்குதா இல்லையான்னு தெரியவே தெரியாது. அதனாலதான் நம்ம வேத வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கணும். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல எவீரு இயேசுவினிடத்துல தன்னுடைய மகள் குணமாக வேண்டும், அதிக வியாதியோடு இருக்கிறாள், அவள் குணமாக வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே போகிறார்.
அவர் போய் கேட்டுக்கொண்டு அவர் இயேசு வீட்டுக்கு வந்து சேருவதற்குள்ளாக பார்த்தா குமாரத்தை மரித்து விட்டாள் என்றதான செய்தியை வந்து வேலைக்காரர்கள் சொல்லுகிறார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இருன்றார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அழுது துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறவங்களால முதல்ல வெளியில அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு அந்த 3 பேரை மாத்திரம் அவர் உள்ளே கொண்டு போறார். அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ளவனாய் இருந்து சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நேரடியாகவே குணப்படுத்த தேவகுமாரனாக இருந்து அவர் போனாலும் அங்க இருக்கிறதான அவிசுவாசம் அவரு சுகத்தை பெற முடியாதபடிக்கு தடையா இருக்குன்றதை அறிஞ்சு அந்த அவிசுவாசத்தை முதல்ல நீக்கிறார். ஒன்றுமில்லாமல் அந்த அதாவது ஒரு மனிதன் சுகம் பெற வேண்டும் என்றால் அந்த நபருக்குள்ளாக அவிசுவாசம்ன்றது கொஞ்சம் கூட இருக்க கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 53 வசனத்துல 52 வசனத்துல வாசிங்க. 52 வசனம், எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். நித்திரையா இருக்கிறாள் சொன்ன உடனே அடுத்த வசனத்துல பாருங்க என்ன பண்றாங்க. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அதனாலதான் பாருங்க ஏன் நகைக்கிறாங்க, அவிசுவாசம். அதனாலதான் எல்லாத்தையும் தள்ளிட்டார், வெளியே போங்க. கூலிக்கு வந்தவங்க இந்த அவிசுவாசம் நீங்கிறதுக்கு பிள்ளையின் தாப்பன் சரி ஜபத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். அவன் பிள்ளையின் தாப்பன் என் அவிசுவாசப்படி உதவி செய்யும் ஆண்டவரே கண்ணீரோட சத்தமிட்டு அழுதான். அதான் ஜபம். இந்த ஜபங்கள்ல கொஞ்சம் அழுது கண்ணீரோட ஜபிக்கிறது தேவை. இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் சாங்ஸ் பாடுறோம், இன்டர்நேஷனல் உலகம் முழுது அப்படியே ஆகிப்போச்சு, வச்சு பாடிலாம் முடிச்சிடுறோம். பட் தென் தேர் மஸ்ட் பி சம்திங். விருது உடையிறது பார்த்தோம். பிள்ளை உண்ட மலையே புகழிடும் நீரே சொல்லி பாடும்போது நீர் தான் சுவாமி. இந்த கண்ணீரோட சத்தம் மட்டும் அதுதான். அந்த அவிசுவாசம் நீங்கிறதுக்கு 2-3 உதாரணம் சொல்றேன். கண்ணீரோட சத்தமிட்டு அழுதான். இன்னைக்கு நம்ம சிலத்து ஜெபம் பண்ணும்போது சத்தம் போட்டு ஜெபம் பண்ண ஏதாவது பரியாசம் பண்ணிடுறாங்க இல்லையா? அதனால ஜெபம் ஒரு முக்கியம். எல்லா வீட்லையும் ஜெபம் ஒரு கண்ணீரோட தேவை இருக்கும்போது கெட் டுகெதர் ஜெபம் பண்ணி கண்ணீர் சிந்தி ஜெபிச்சு விடுதலை தரணும். கண்ணீரோடு சத்தமிட்டு அதுதான் கத்த விடுதலை கொடுத்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல பெரிய தீர்க்கதரிசியாக ஏசாயா உள்ள வந்துட்டு எசேக்கியா ராஜா பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்றான், தீர்க்கதரிசி. நான் சொல்லும்போது யாரும் தப்பா நினைக்கூடாது. தீர்க்கதரிசியை அல்ல, கர்த்தர் அழுகிற விசுவாசத்தை தான் ஜனப்படுத்துறாங்க. எல்லாருக்குமே சொல்றேன். எனக்கு தீர்க்கம் சொல்லிட்டாங்க, நீங்க 43 வயசுல செத்து போயிடாங்க. எனக்கு ஜாதகம் உண்டு. என் ஜாதகப்படி 43 வயசுல நான் போயிடணும். அவன் சொன்னபடி வீட்டில் பொண்ணு கட்டுவேன்னு சொன்னா, அவன் சொன்னபடி சொத்து சேர்ப்பேன்னு சொன்னா எல்லாம் இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் பிடிச்சேன். நீங்க 75 வயசுல உயிரோட உட்காந்துருக்கீங்க. காரணம் கர்த்தர் யாரை நேசிக்கிறார் சொன்னார். அவர் வந்து அழுது ஜெபிக்கிறது தான். பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா உள்ள போய் 3 நாட்களில் மடித்து போவாய், உன் காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்து கொடு சொல்லிட்டான். ஏசாயா முற்றத்தை விட்டு வெளியே போனான். அந்த இடத்த கவனிச்சு பாருங்க. எசேக்கியா ராஜா சோர் பக்கமாக திரும்பி கொண்டு ஜனங்களை பார்க்கல, சொந்தக்கார பார்க்கல, எல்லாம் போகக்கூடிய என்ன யாருக்கு சொத்து வைக்கிற, யாருக்கு ராஜ்யத்துக்கு கொடுக்க போற ஜனங்க இருப்பாங்க. எசேக்கியா ராஜா சோர் பக்கம் திரும்பி கொண்டு, he didn't want to see people. He didn't want to see people who disturb his faith. அவன் விசுவாசத்தை கெடுக்கிறவங்க யாருமே திரும்பி பார்க்காத படிக்கு சோர் பக்கம் திரும்பி கொண்டு அழகான ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உமக்கு முன்னதாக நான் உண்மையும் உத்தமங்களா என்பதை நினைத்தருளும் என்றான். இந்த விசுவாசத்தை சொத்து ஜெபிக்கும் போது ஆண்டோட சொல்லு, ஆண்டவரே உபாசம் எடுத்தேன், ஆண்டவரே நான் உமக்காக எனக்கு வாழ்க்கை ஒப்புடுத்தினேன், உமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்லி ஞாபகப்படுத்தணும். கர்த்தருக்கு நான் நினைப்படுத்த சொல்றாரு. ஞாபகப்படுத்தி ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் உண்மை உத்தமமா இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்றால் எசேக்கியா அழுதான். எசேக்கியா இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டு தேவப்படையில் யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் கண்ணீரோடு கேட்டு பாருங்க. சமீபத்தபடி பேன் ஸ்கூலில் இருக்க ஒரு ஸ்டாஃப் மெம்பர், அந்த பிள்ளைக்கு வந்து திஸ் இஸ் சம்திங் டெரிபிள். அந்த பேன் ஸ்கூல் பிசிமோஸ் ஸ்கூலில் அவன் பேர் ஜோன். அவங்க மிஸ்ஸஸ் ஆண்டர்சன் கூட்டு போன பிள்ளைக்கு அங்கே போய் நின்று பார்க்குறேன், தூக்கி வச்சு பார்க்குறேன், அவருக்கு நடக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, நீ கீழே ஒன்றுட்டேன். எனக்கு கஷ்டம் ஆகி போச்சு. அப்போ மெதுவாக கேட்டேன், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வீட்டுக்கு புதுசாக வந்தியாமான்னு. ஆமான்னு சொல்லிட்டு போடுவான். இதுக்கு முன்னே யார் இருந்தாங்க என்ன இருந்தது என்று வந்த கர்த்தருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல போய் நின்று கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நீ நடப்பமா என்றான்ட்டு. ஆனால் எனக்கு விசுவாசம் இல்லை, எப்படி நடக்க போறான்னு.
வந்துட்டு வீட்டில் வந்து அழுது ஜெபம் செஞ்சேன். நான் 5 ஒய்ஃபை பிடிச்சிட்டு அழுது ஜெபம் பண்ணேன். யார் இது என்ன போமா, அது நம்ம இந்த டிவிஎஸ் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட் பண்ணாங்க. பட் இட்ஸ் நோ ஹோப். அடுத்த நாள் மார்னிங் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது 7:30 மணிக்கு. அங்கிள் இது யார் பேசுறது தெரியுமான்னு தெரியாது. நான் ஜோன் ஸ்டில் இன் ஜெய்ஸ் மசா ஸ்கூல். 32 அடியை நடந்துட்டேன் அங்கிள். நான் எப்படிமான்னு கேட்டேன். நான் நடந்து ஒரேடியாக எண்ணி நடந்துட்டேன். நான் சொன்னேன் அதோட இல்லை, நீ திருப்பி போய் ஸ்கூலில் போய் கையெழுத்து பண்ணி வேலையில் இருப்ப, நீ வேலை இருக்க. நீ எதுக்காக சொல்கிறேன்? கண்ணீரோடு அழுதோம். அவங்களும் அழுதாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அழுதாரு, நாங்களும் அழுதோம். என்னை கொண்டு போனவங்க அழுதாங்க. கண்ணீரோடு ஜெபத்தை ஜெபிக்கணும். எசேக்கியா கண்ணீரோடு அழுதான். கர்த்தர் தீர்க்கதரிசி அல்ல இல்லையா? எசேக்கியா பெரிய தீர்க்கதரிசி, சத்த ரிப்பீட் இல்லை. எசேக்கியா கண்ணீர் கேட்டார். பாதி முற்றத்துக்கு வெளிப்படுகிறேன். நீ திரும்பி போய் என் தாசனா எசேக்கியா பார்த்து ஒரு நாய்ஸ் நாட்களோட 15 வருஷத்துக்கு கூட்டு கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, அவனுக்கு இருக்கிற எதிரி மக்கள் அவனுக்கு விடுதலை கொடுப்பேன் சொன்னான். இதுதான் விசுவாசம். இது ஒரு விசுவாச ஜெபம். அடுத்தது ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிரச்சனை வருது. கடன் இருக்கும், எல்லாருக்கும் கடன் இருக்கும். இந்த காலத்தில் இருந்தாலும் பேங்க்ல அழகாக கொடுத்துறாங்க. வீடு வீடாக ஃபோன் பண்ணுறாங்க, வேணுமா கடன் வேணுமா கடன் வேணும். என்கிட்ட மாற்றி பார்த்து ஃபோன் வேணும். அப்படி எனக்கு கொஞ்சம் பெருமை தான். நான் அதிகமாக சேக்காட்டி பண்ணுவேன். கடன் இல்லாத ₹1 கடன் இல்லாத இருக்கு. கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்னா நான் 32 வருஷம் இல்லை, 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் நீங்கள் 5 கோடி, 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடனோட வேதனைப்பட்டேன். இந்த கடன் வரும்போது எனக்கு இந்த வசனம் ரொம்ப சந்தோஷமா கேட்குது. பேதுரு ஒரு தடவை போய் நிற்கிறான், ஆண்டும் வந்திருக்கிறாரு. இங்கே வாசிக்கணும் மத்திய 17ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் அவர்கள் கப்பர்நகூம் வந்த போது வரிப்பணம் வாங்குகிற பேதுரு வந்து ஒரு போதையர் வரிப்பணம் செலுத்துறதில்லையா என்ற வார்த்தை கேட்டாங்க. செலுத்துகிறான்னு சொன்னான். ஒருவேளை சொன்னது பொய் சொல்லிட்டான், அவனோட பணம் இல்லை. தென் இப்போ லுக் இன் திஸ் பேர் இதை சொல்லிட்டு தன்னையே செலுத்துன்னு கேட்டுறேன். நேரம் ஓடி போய்க்கணுன்னா ஜீசஸ் நினைட்டா, ஏசு சாமி நினைட்டு நேரம் போய் அங்கே நின்னா. அங்கே நின்ன பொழுது ஆண்டவரே யூதாஸ்ட சொல்லி கொஞ்சம் காசு கொடுக்க சொல்லி கேட்க நினைச்சானா என்னவோ. பட் he went to Jesus. இது கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நேயர்களே, ஆண்டோட பிள்ளைகளே, உங்க பிரச்சனை இயேசுகிட்ட போயிடுங்க. அர்த்தத்தை போய் நிற்கிறான். நின்றது கூட கொஞ்ச நேரத்தில் அவரே பேசுறாங்க. தேர்ந்துடுவேன் மதிப்பணத்தை சொந்த ஜண்டு வாங்குவாங்க, அந்நியட்டு வாங்குவாங்களா? அந்நியட்டு தான். அப்படியா? அப்போ நம்ம செலுத்த அவசியம் இல்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு எதிராக இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் கொஞ்சம் கவனிக்குது. இது படிக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கு. கடலுக்கு போய் உன் தூண்டில போட்டு முதல்ல அப்புறம் மீனை பிடிச்சி அதன் வாயை திறந்து பார். அதில் எனக்கும் அது ஒரு வெள்ளி நாணயம் இருக்கும். அது விற்று எனக்கும் உனக்கும் வரி செலுத்து. இந்த வியாதி தீரணுமா, சாபம் தீரணுமா, இயேசு கிறிஸ்து பார்ட்னரா இருக்கிறாரு. எனக்கும் உனக்கும் வரி செலுத்து. இதை படிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டேன். நான் நினைச்சேன் நானா இருந்த ஆண்டவரே தூண்டில் போட்டுனே இருப்பேன் கிடைக்கிற வரைக்கும், இன்னும் நிறைய போடுறேன்னு. என் ஆண்டு சொல்ல முதல் ஆகப்படுங்க. ஒருவர் நீ காலில் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு பிரச்சனை இருந்தால் சரி. நம்ம சொன்ன முதல்ல அழுது ஜெபிச்சாங்க. அடுத்தது ஜெபங்க விசுவாசம் பருத்தி ஆகும்படியாக இயேசுவாமிட்டு வேணும்னா அது எனக்கும் உனக்கும் பார்ட்னர்ஷிப். அழகான வார்த்தை இல்லையா? இன்னொரு முக்கியமான காரியம், பாவம் செஞ்சீங்கன்னா பாவம் விசுவாசத்தை பிளாக் பண்ணும். ஏன்னா விசுவாசம் இட் இஸ் ரிசல்ட் ஆஃப் சர்டன் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லவ், அன்பு நல்லா இருந்துச்சுன்னா ஃபெய்த் தட் ஒர்க்கத் பை லவ்னு தான் போட்டுருக்கு. இன் கிரைஸ்ட் ஜீசஸ், கிறிஸ்துவுக்குள் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. அப்போ அன்பு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மற்றவங்க மேலே கஷ்டப்பச்சுட்டு இருந்தோன்னா தட் வில் பிளாக் த ஃபெய்த் லெவல். செகண்ட், அதே மாதிரி என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவிக்கூடாது. அப்போ வந்து சின் இருக்கும்போது sin will also prevent our faith level. நம்ம faith level டவுன் ஆக்கிரும். அப்போ இது மாதிரி சில காரியங்கள் இருக்கு. அப்போ ஒருத்தன் பாவம் செய்யாம நீதியா கர்த்தருக்கு பிரியமா ஜீவிச்சு அன்போடு இயங்கும் போது வசனத்தை புரிந்திருப்பான் என்றால் ஆட்டோமேட்டிக்கா faith level ஹையா போயிடும். இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் நேசித்தார். அவர் பாவம் செய்யல. இயேசுக்கு தேவனுக்கு பிரியமானது செய்து கொண்டிருந்தாரு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு வசனம் ஃபுல்லா. ஏன்னா அவரே தான் வார்த்தை.
அதனால அவர் போற இடத்துல ஹீலிங் சும்மா ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலா ரெக்கார்டட் இன்சிடென்ட் எந்த இடத்துலயும் ஒருத்தர் இயேசுவின் இடத்தில் வந்து சுகம் பெறாம போன ரெக்கார்டே கிடையாது. எனிபடி who came to Jesus பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா they were healed. இந்த காலத்துல 100 ரீசன் சொல்லலாம் என்ன சுகப்படுத்த விரும்பலன்னு. ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்துல போனவங்க போகாதவங்க தான் ஹீல் ஆகுது. போனவங்க யாரா இருந்தாலும் they were healed, including the Canaanite woman. அவளுக்கு ஹீலிங்கே பெறக்கூடாது. அப்புறம் அந்த செஞ்சுரியன் பாருங்க, யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட போனாங்களோ ஹீல் ஆனது தான் ரெக்கார்டு பைபிள் பிரகாரம். ஏன்னா we are not interested in man theory. அப்போ வந்து இன்னைக்கு அவிசுவாசம் நீங்குவதற்கு நம்ம பைபிளை கரெக்டாக படிக்கணும். ரொம்ப அழகாக படிக்க அந்த பைபிள் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒழுங்காக படிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெய்த் லெவல் தானாக வந்துடும். ஏன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடியே நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நான் அடிக்கடி சொல்றது நீதிமான் விசுவாசம் இல்லாவிட்டால் தவிப்பான். ஆக்சுவலா ஸ்மித் விகில்ஸ்வர்த் மைட்டி மேன் ஆஃப் காட் அவர் மூலமா 23 பேர் உயிரோடு எழுந்தாங்க. ரெக்கார்டட் ஃபேக்ட் உண்மை. அவர் என்ன சொன்னார்னா நாட்கள் செல்ல செல்ல the pressure will be so much that faith level will decrease and people will have more faith in the anasin bottle than the anointing bottle. அந்த காலத்துல அனாசன் இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை பவர் ஜாஸ்தி ஆயிட்டு எங்க பார்த்தாலும் பாவம் பெருக பெருக அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கின்றது. அதனால ஜனங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா 1960ல ஒரு கிரவுண்ட் 1000 ரூபாய்க்கு அண்ணாநகர்ல ஒரு கிரவுண்ட் வாங்கிடலாம். 1965 வாங்கலாம். இப்ப பத்தி ஒரு கிரவுண்ட் வாங்கினா 40 லட்சம். அப்போ அந்த காலத்துக்கு 1000 ரூபாய் ஃபெய்த் இருந்தா போதும், இந்த காலத்துக்கு 40 லட்சம் ரூபாய் ஃபெய்த் வரணும். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பிரஷர் ஆக 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 ஜனங்களால பிலீவ் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு ஏற்ற ஃபெய்த் வரணும். அதனாலதான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஆக்சுவலா மனுஷகுமாரன் வரும்போது பைபிள் காலேஜஸ் பெருகிட்டே இருக்கும், பாஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனா விசுவாசம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா பிகாஸ் circumstance will be so bad. அந்த மாதிரி லெவலுக்குள்ள இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். தட் இஸ் வை அன்பிலீஃப் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல பாஸ்டர், இப்ப நான் ஊழியத்துல இருக்கும்போது பாக்குறதான இன்னொரு காரியம் என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க வேதத்தை வாசிப்பது வந்து நீங்க சொல்றதுல இருந்து இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த கலந்துரையாடல்ல பார்த்தா தேவனுடைய வார்த்தையின் மேல் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான். ஆனா இன்னைக்கு தியானமா இருக்கிறவர்களே ரொம்ப சொற்பமா இருக்கிறாங்க. அவங்க தியானிப்பதில்ல, அதை வாசிக்கிறாங்க. ஏதோ ஒரு கடமைக்காக காலையில எழுந்தோன்னு அந்த பைபிள் ஒண்ணு வாசிக்கணுமேன்றதுக்காக வேண்டிய ஏதோ 10 வசனத்தை வாசிட்டு போறாங்க. பிரச்சனை வந்தோன்னு மாத்திரம் தேவன் தங்களுக்கு உதவி செய்யணும், ஏன் செய்யல? அப்பதான் பார்த்தா சபைக்கு போறாங்க, ஊழியக்காரங்கள்ட்ட போறாங்க, ஜெபத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல அவங்களால அந்த அவிசுவாசத்தை மேற்கொள்ள முடியாம ஒண்ணு மரித்து போறாங்க அந்த வீட்டுல, இல்லைன்னா அந்த வியாதி அவங்களை மேற்கொண்டுருது, சோர்ந்து போயிடுறாங்க, தேவனுடைய வல்லமையை பார்க்காம இருந்துடுறாங்க. ஏன் இரவும் பகலும் தியானிக்க மாட்டாங்கன்னா they do not know that faith is from the word. faithக்கு ஒரே சோர்ஸ் வேர்ட் தான். அதாவது தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு நாள் தியானிப்பதனால விசுவாசம் வரவே வராது. அவிசுவாசத்தை நம்ம ஒரு நாள்னால மேற்கொள்ளவும் முடியாது. தொடர்ச்சியா தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தான் அந்த விசுவாசம் உண்டாகும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ பைபிள்ல இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்ல வந்து படகுல போய சொல்லுவார். அப்போ சீஷர்கள் போயிடுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நடந்து வருவார். அவங்க என்ன நினைச்சுவாங்க, ஒரு ஆவி வருதுன்னு சொல்லிட்டு ஆவேசம் சொல்லி பயப்படுவாங்க. அப்போ அவர்கள் பயப்படாதீங்க நான் தான் சொல்லி கிட்ட வர்றாரு. அப்ப பாருங்க எல்லா சீசன்ல இருக்கான் ஒரு சீசன் பேதுரு, எப்பவுமே துடுக்கான ஆளு. அந்த மாதிரி ஆள் தான் ஆண்டவருக்கு எப்பவுமே பிடிக்கும். அவன் வந்து ஆண்டவரே நானும் தண்ணியில் நடக்கலாம், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் பாருங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், இல்ல இல்ல இது கடினமான காரியம், நீ தண்ணியில் நடக்கூடாது, நான் வந்து தான் நடக்கணும். இல்ல இல்ல மகனே நீயே இறங்கிட்டு. அவன் தைரியமா பாருங்க, சொல்றது ஈஸி, தண்ணியில கால் எடுத்து வைக்கணும், நம்ம எடுத்து வைப்போமா? அவன் கால் எடுத்து வைப்பான். கால் எடுத்து வச்ச உடனே he started walking. அப்ப என்ன அர்த்தம், அவன் ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்ணும்போது நடந்துக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ வந்து கொண்டே இருக்கின்றான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கும்போது அவன் சிங்க் பண்ணும். கிட்ட வர வர அவன் என்ன பண்ணானா இயேசு கிறிஸ்துவ பார்க்கறத விட்டுட்டு சூழ்நிலையை பார்த்தான். பார்த்த உடனே ஆயிடுச்சு சிங்க் பண்ண சொன்னாங்க. அப்போ வாட் மேட் him sink? Looking at the circumstance. What is unbelief? அவிசுவாசனா இயேசுவை பார்க்காம சூழ்நிலையை பார்க்கறது தான் அவிசுவாசம். எப்போ இயேசுவை விட்டு கண் எடுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா அவிசுவாசம். இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை விட்டு தங்களுடைய கண்ணை எடுத்தாங்கன்னா அவிசுவாசம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே in the beginning was the word. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர்
வார்த்தை. இன்னைக்கு அவருடைய நாமம் தேவ வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுனா அவருடைய வார்த்தையை பார்க்கறது தான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை டைரக்டா பார்க்கணுன்றாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். விசுவாசனா காணாதவைகளும் நிச்சயம் தான் விசுவாசம். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுனா அவர் வார்த்தையை பார்க்கணும். அவர் வார்த்தையை பார்க்காம இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே முழுக வேண்டியதுதான். எனக்கு படிக்க தெரியாது சொல்றவங்க உண்டு. அதுவும் கர்த்தர் வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறவனும் இதை கேட்பவர்களும், நீங்களாம் கேட்டிருக்கீங்க இல்லையா, இதை கேட்பவர்களும் இது எதிர்க்கிறதை கை கொள்ளுவரும் பாக்கியவான்கள் காலம் சரி முடிக்கிறார். ஆனா வசந்த அடிப்படையில் இந்த தீர்க்க தரிசன வாசிக்கணும். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும். இப்படி வேதத்தை கேளாதபடி தன் செவி விளைவிக்கிற ஜெபம் அருவருப்பானது. You turn away from the word of God. His prayers are abominable. வேதத்தை கேட்டு ஜெபிங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். ஜெபத்துக்கு நடந்த ஒரு முதல் வேதத்தை நடந்து ஒரு அற்புதத்தை சொல்லி நாங்கள் முடிக்க போறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஜெபிக்கிறான். அந்த 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஜெபிக்கிறான். சாராளை தன்னுடைய சகோதரி சொன்னாலே அபிமெலேக்கு ஒரு கும்பத்தை வீட்டு வச்சுட்டான். அது எனக்கு தெரியாது. கர்த்தர் அபிமெலேக்கு சொப்பனத்துல பேசினான். அவன் யூதன் அல்ல, அவன் எபிரேயன் அல்ல. ஆனா அவனும் சொப்பனத்தில் பேசி உன்னோடு இருக்கிறவன் உன்னுடைய மனைவி அவனை அனுப்பிவிடு சொல்லலாம். அதன் பிறகு அப்போ அந்த வீட்டுல யாருக்குமே குழந்தை பிறக்கல, யாருக்குமே குழந்தை இல்லை, வேலைக்காரிக்கும் குழந்தை இல்லை, யாருக்கும் குழந்தை இல்லை. அந்த நேரத்துல ஆபிரகாம் வாசிக்கிறேன் 12ஆம் வருஷம் 20ஆம் அதிகாரம் 17-18 ஆபிரகாம் அப்போது ஜெபம் செய்தான். அது கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். ஆபிரகாம் யாரை நோக்கி வேண்டிக் கொண்டான்? தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். குணமாக்கி அனுக்கிரகம் செய்தார். ஒரு கேட்டுக்கொண்டிருக்கோங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பேரப்பள்ளி இல்லையே, சந்ததி இல்லையேன்னு சொல்லி நினைச்சால் இது முதல் அற்புதத்தை செய்யும்படியாக ஆபிரகாம் ஜெபித்த ஜெபம். ஒரு ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபு தேவனும் உலகத்தின் முடிவு பிறந்து இருக்க நமக்கும் தேவனாச்சார். ஆகியால் இந்த அவிசுவாசம் நீங்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம வாசித்தோம். ஆண்டோட்டு போகணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். வசனம் நமக்கு உயிர்ப்பிக்கும். இந்த வசந்த விசுவாசத்தோட வேதத்தை வாசித்து வேத வசனத்தை தியானிச்சு கேளுங்க. நான் அப்படி ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். குறைஞ்சது 3 முறையாவது முழங்கா போட்டு ஜெபிக்கணும். சங்கீதம் 55:17 வாசிக்கிறோம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவருடைய சத்தத்தை கேட்பார். நீங்க சத்தத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக ஆயத்தமாகும். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ அங்கிள். இன்னைக்கு மிக அழகாக நாம் இந்த 2 வார செய்தி நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அவிசுவாசம் என்பது நம்முடைய சுகத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அந்த அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்றால் மிக முக்கியமானது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மாத்திரமே விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழியா இருக்கிறது. அதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆகவே தேவன் தாமே உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அவிசுவாசம் நீங்கும்படி உங்களுக்கு உதவி செய்து விசுவாசத்தை வர்த்திக்கும்படி செய்து நீங்கள் விரும்புகிறதான உங்களுடைய அற்புதங்களை தேவன் பார்க்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது உங்களுக்காக பாஸ்டர் பால்தாசன் அவர்கள் ஜெபிப்பார். ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் வேதனைகளோடு, எத்தனையோ பேர் வியாதிகளோடு, எத்தனையோ பேர் பிரச்சனைகளோடு கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கும் வல்லமையானது இப்பொழுதே அவர்கள் மேல் இறங்குகிறது என்று பேசுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஊற்றி கர்த்தாவே இப்பொழுதே அநேகரை நீர் தொட்டு விடுவிக்கிறீர் என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் கர்த்தாவே. உயிர்த்தெழுதலின் வல்லமை கர்த்தாவே இப்பொழுதே அவர்களுக்குள்ளாக இறங்கி எல்லா வியாதிகளையும் கிருமிகளையும் வேரோடு இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே, எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் உம்மால சுகமாக்குவது லேசான காரியம். ஆண்டவரே, கண்களை திறப்பது லேசான காரியம். நொண்டியோடு இருக்கிறவர்களை நடக்க செய்வது லேசான காரியம். ஆகவே இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த சர்வ வல்லமுள்ள நாமத்தை நாங்கள் எடுத்து பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நாங்கள் பயன்படுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதே உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தில் இவர்கள் யாவரும் கர்த்தாவே தெய்வீக சுகத்தை பெற்றார்கள் என்று திரும்பவும் நான் உச்சரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இவர்களை சுகப்படுத்தினபடினால் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாராவது இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, நீர் அவர்களோடு பேசுகிறீர் என்று நான் பேசுகிறேன். உம்முடைய வல்லமை அவர்களை தொடுகிறது. இந்த நேரத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கதறுகிறார்கள், உம்மை நோக்கி அவர்கள் முறையிடுகிறார்கள், உம்மை நோக்கி அவர்கள் வேண்டுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை நீர் செய்தபடினால் உமக்கு கோடான கோடி துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை ஆயத்தம் பண்ணின இந்த குட் நியூஸ் டெலிவிஷன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மூலமாக உம்முடைய சத்தியமானது அநேக இடங்களுக்கு செல்லுகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்ற நம்முடைய பிரதர் டாக்டர் கிருபட் குமார் அவர்களையும் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மேலும் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு 2ஆம் நிருபத்தில் எழுதும்பொழுது சொல்கிறார், என் மகனாகிய தீமோத்தேயுவே,